அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கரூர் மாவட்டத்தில் கரூர், அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, சின்னதாராபுரம், பரமத்தி, வேலாயுதம்பாளையம், நொய்யல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. பள்ளப்பட்டி, கணக்குப்பிள்ளை தெரு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி வீடுகளுக்குள் மழைநீர் மற்றும் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் மழைநீர் வெளியேற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். வத்தலகுண்டை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 2 மணி நேரமாக பெய்த மழையால் மார்க்கெட் சந்தை பகுதியில் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்றியுள்ள விருவீடு, பழைய வத்தலகுண்டு, விராலிப்பட்டி, பட்டிவீரன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு பிரதான சந்தையாக விளங்குவது வத்தலகுண்டு தினசரி காய்கறி சந்தை. இந்த நிலையில் திடீரென இரவு மழை பெய்ததால் முற்றிலுமாக காய்கறி சந்தையில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. மழையின் காரணமாக பல கடைகள் அடைக்கப்பட்டு காணப்பட்டது. இது ஒருபுறம் இருக்க டீ கடை, பால் வியாபாரம், காய்கறி வியாபாரம் முற்றிலும் பாதிப்படைந்தது. தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி மாணவிகள் நுண்ணூட்ட கலவை மூலம் மண்ணின் தரத்தினை மேம்படுத்தி விளைச்சலை பெருக்கும் முறை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளுக்கு சென்று விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். அதன்படி திருவண்ணாமலை அடுத்த மங்கலம் பகுதியில் 12 பேர் கொண்ட குழு வேளாண் கல்லூரி மாணவிகள் கிராம வேளாண் பணி அனுபவம் திட்டத்தின் கீழ் கிராமப்புற விவரங்களை சேகரித்தனர். மேலும் அங்குள்ள விவசாயிகளுக்கு பயிர்களில் ஏற்படும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை இயற்கை முறையில் கட்டுப்படுத்தும் முறை மற்றும் நுண்ணூட்ட கலவை மூலம் மண்ணின் தரத்தினை மேம்படுத்தி விளைச்சலை பெருக்கும் முறை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விருத்தாசலத்தில் நியாய விலைக் கடை கூரை மீது ஆபத்தான முறையில் விழுந்து கிடக்கும் ராட்சத மரத்தை அகற்றாமல் மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஜெயில் தெருவில் பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு எதிரே இருந்த பழமையான அரச மரம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராட்சத மரத்தின் கிளை முறிந்து நியாய விலைக் கடை முன்பு அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரை மீது விழுந்தது. இதனால் மேற்கூரை முற்றிலுமாக சிதிலமடைந்து ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டுள்ளது. இந்நிலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்து 3 தினங்களுக்கு மேலாகியும் மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் மரத்தினை அகற்றாமல் அலட்சியம் காட்டி வருவதால் ஆபத்தான முறையில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் ராட்சத மரத்தினால் பொதுமக்கள் நியாய விலைக் கடைகளுக்கு செல்வதற்கு கடும் அச்சம் அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டிருக்கும் மரத்தினை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று முதல் அடுத்த 2 தினங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய பெருங்கடல் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை ஆகிய 3 தினங்களில் கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பிட்ட இந்த நாட்களில் கனமழை இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு சென்று குளிக்க செல்ல வேண்டாம். நீர்நிலைகளின் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக கவனத்துடன் இருக்கவும், மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள வேண்டும். உயிர் பொருள் சேதங்கள் ஏற்படாமல் பாதுகாப்பாக இருக்குமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.